மிஸ்டர் விஜய், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. ஜனங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற மரியாதை அதிகம் பண்ண உன்ன மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து எனக்கு பெருமையா இருக்கு. நீ பண்ண இந்த வேலைக்கு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு இந்த கோல்டன் மெடலை கிஃப்டாக கொடுக்குறாங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த மெடல் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் சின்சியரா ஒர்க் பண்ண தோணுது. கண்டிப்பா விஜய், உன் மேல எனக்கு அந்த நம்பிக்கை எப்பவுமே இருக்கும். கங்க்ராட்ஸ் விஜய். தேங்க்யூ சார். பட் ஒன் திங், இதுக்கு மேல நீ பண்ண போறது கேட்டு தெரிஞ்சுக்கிறதே தவிர பாக்குறதுக்கு எங்களுக்கு இல்ல. என்ன சார் அது? விஜய், உன்னை டிரான்ஸ்ஃபர் மேல ஹைதராபாத் அனுப்பினோடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஹைதராபாத் டிரான்ஸ்ஃபரா? ஆமா. யாருமே சால்வ் பண்ணாத ஒரு முக்கியமான கேஸ் விஷயத்துல உன்னை அங்க அனுப்பிச்சோன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு சொன்னாங்க. மிஸ்டர் விஜய், உன் பேர் மாதிரி நீ எங்க போனாலும் ஜெயிக்கிறேன்றது விஷயம் எனக்கு தெரியும். நீ கண்டிப்பா அது பண்ணுவேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். லக்ஷ்மி, இல்லைங்க, அங்கேயே ஒரு நிமிஷம் இல்லைங்க. பொண்டாட்டியோட பேச்சு கேட்காவேமா இருக்க முடியும்? சரி, என்னன்னு சொல்ல. எப்பா சரியா நில்லுங்க. அது விடு, என்ன இந்த கதை? வேற என்ன, ஊரெல்லாம் வச்சுக்கிற மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு மெடல் சம்பாரிச்சு வந்தீங்கல்ல, எவ்வளவு பேரோட கண்ணு பட்டிருக்கோம். நீ சொன்னது எப்பவுமே கரெக்ட் தான். ஆனா நீ இந்த மாதிரி பண்றதை விட ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸை இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குமா? பவர்ஃபுல் முறையா? ஆமா, அந்த ப்ராசஸ் படி நம்ம மார்னிங் ஈவினிங் எப்ப வேணாலும் நமக்கு கேத்த மாதிரி பண்ணிக்கலாம். அதான் சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம்னா நமக்கு ஒண்ணுமே ஆகாது. என்னதுங்க அவ்வளவு பெரிய முறை? அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? அது நான் சொல்றேன், வா. இப்படி உட்காரு. உட்காரட்டல்ல? இப்படி கண்ணு மூடணும். கண்ணு மூடிட்டல்ல? இப்போ என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீ கண்ணு திறக்கவே கூடாது. ஐயோ, என்னதுங்க, கதவெல்லாம் திறந்திருக்கு. யாராவது பார்த்தா என்ன, அவங்களுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கும். வீட்டுக்கு போய் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு பொறுத்த மாதிரி டேக் அப்ஸும் பண்ணிப்பாங்க. சரி விடு, நான் போயிட்டு கேட் போட்டு வந்துடுறேன். என்னதுங்க அவசரம்? ஒரு பிரம்மாண்டமான விஷயம் உங்களுக்கு சொல்ல வந்தேன், நான் மறந்துட்டு பாரு. உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அரே, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? கோல்ட் மெடல் பரிசு வாங்கின போலீஸ் ஆபீசரோட மனைவி. அதெல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியும். எனக்காக நீ ஆபீஸ்க்கு போன் பண்ணிருப்ப. அங்க ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருப்பா. எப்பா கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல்ல இந்த விஷயம் உங்க தங்கச்சிக்கு சொல்லுங்க. என்னாச்சுன்னு எதுக்கு நிப்பாட்ன? எனக்கு தெரியாம கேக்குறேன் தங்கச்சி. டே அண்ட் நைட் இந்த டேப் ரெக்கார்டருக்கு ரெஸ்ட் கொடுக்காம பாட்டு கேட்பல்ல, உனக்கு போரிங்கா இருக்காது? மியூசிக் கேக்குறதா? நான் ஒன்னும் டைம் பாஸ்க்கு மியூசிக் கேட்கலன்னு. அப்ப என்ன பண்றமா? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க. எக்ஸசைஸ் 1 2 3 4. ஃபேண்டாஸ்டிக். இந்த எக்ஸசைஸ் விட ஒரு நல்ல எக்ஸசைஸ் நான் சொல்லவா? நீ நிம்மதியா வீட்ல இருந்த பொருள் எல்லாம் பேக் பண்ணணும். சாமான் எல்லாம் பேக் பண்ணணுமா? ஏன்? எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, நம்ம இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கோம். என்ன ஊருக்குன்னு? எங்கேயோ தெரிஞ்சா எகிரிச்சு குனிந்துடுவேன். எப்பா விளையாடுத சொல்லுன. சொல்லு, எங்க? ஹைதராபாத். ஹைதராபாத், வண்டர்ஃபுல். உண்மையாவே எங்க அண்ணன் சோ கிரேட். அதுல என்ன அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க, உன் சாகசத்தை பாராட்டி உன் டிபார்ட்மெண்ட் உனக்கு கோல்டு மெடல் கொடுத்துருச்சாமே. எஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்ப இருக்கிற கோல்டு மெடல்ஸ் இல்லாம இன்னும் 100 1000 மெடல்ஸ் வரணும். அத தலையில இருந்து கால்ல மாட்டிக்கிட்டு இன்னும் பிளேஸ் கிடைக்காம மிச்சம் வீட்லயே வச்சுக்கணும். அத இந்த தங்கச்சி மாட்டிக்கணும். அது சரி, உண்மையாவே இந்த கோல்டு மெடல்ஸ் எல்லாம் உன் சாகசத்தை பாராட்டி கவர்மெண்ட் கொடுத்தது தானே? என்ன இல்லம்மா, உண்மை என்னன்னு சொல்லுவா? சொல்லு. இதெல்லாம் நான் கடையில இருந்து வாங்கி வந்திருக்கேன். போனே. ஆமா. பங்கஜம், எனக்கு இந்த பொண்ணு சொல்ல போன இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மனசுக்கும் பிடிச்சிருக்கு. பரசுராம் பாபு, உங்களுக்கு மாயம் மர்மம் தெரியுமோ என்னவோ, அவ பேரு சொல்லாமலே அவ பேரு ஸ்வப்னான்னு சொல்லிட்டீங்க. இந்த சொப்னாவை எப்பவுமே என் கூட வச்சுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்காக 50,000 கொடுக்குறேன். என்ன சொல்ற? நான் 60,000 கொடுக்குறேன். இல்லைன்னா 75.
80,000 80,000 80,000 1 லட்சம் கொடுக்குறேன். லட்சம் ரூபாயா? குரு நான் சொல்றது கேள, அவன் இந்த சிட்டிலேயே ரொம்ப ரவுடி. அவன்கிட்ட நம்ம போகணுவான்னா நமக்கு கோட்டிங் கொடுத்துருவான். என்ன பங்கஜம், அப்போ 1 லட்சத்துக்கு யோகா ஆயிட்டல்ல? பாபு, நீங்க வியாபாரம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் வேணான்னு யார் சொல்லுவாங்க? நீங்க சரின்னு சொன்னா போதும். சாயந்தரத்துக்கெல்லாம் எங்க ஸ்வப்னாவை உங்க பங்களாக்கு அனுப்பிடுவோம். பங்கஜம், இப்போ வேணா நான் சொல்லும் போது நீ அனுப்பிச்சா மட்டும் எனக்கு போதும். 4 நாளில் வரப்போத என் பிறந்த நாளுக்கு ஸ்வப்னா எனக்கு கிஃப்டாக வரணும். ம் மிஸ்டர் விஜய், எஸ் சார். இது ஃபர்ஸ்ட் டைமுக்கு சம்பந்தப்பட்ட ஃபைல். உண்மை என்னன்னு தெரியாம எழுந்த இந்த கேசஸ் பத்தி, அது என்ன எப்படி எப்படி என்ன செய்யணும்ன்றது, அவன் என்ன எப்படி எப்படி பண்றான்றது எல்லாமே இதுல இருக்கு. ஓகே சார். உன் மேல இருக்கிற எனக்கு நம்பிக்கை எப்பவுமே இது போகாது. சாட்சியத்தோட அவங்க அரெஸ்ட் பண்றேன்னு நான் நம்புறேன். இது ஃபினிஷ் பண்ற இதுல என் உயிர் போனாலும் நான் விட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றேன் சார். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். விஜய், விஜய், நீ ஸ்கூலுக்கு போகலாம்டா. ஃபீஸே கொடுக்கல, ஸ்கூலுக்கு எப்படி தான் போகணும்? விஜய், உன் ஃபீஸ் நான் பே பண்ணிட்டேன்டா. ராமு, உன் ஃபீஸ் கட்டாம என் ஃபீஸு? விஜய், நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்டா. ராமு, ராமு, தேங்க்யூ. அதுதான் சார் விஷயம். விஜய், ராமு, விஜய், ராமு, விஜய், டே ராமு, விஜய். ராமு, ஹைதராபாத்தில் இருந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று இன்னும் பண்ணாம வைசாக்லேருந்து உன்னை அமைச்சிருக்காங்களா? அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நம்ம என்ன செய்யாலும் நம்மளோட விஷயம் அவங்களுக்கு, அவங்களோட விஷயம் நம்மளுக்கு, இதெல்லாம் தெரியும்ல. நார்மல் தான் விஜய். ராமு, நான் என் வாழ்க்கையில யாருனாலையும் எவனாலையும் எதிர்க்கார ஒரு பரீட்சை இப்போ உன்னால ஒரு இதாகுது. விஜய், ஆமா, இந்த விஜய் வாழ்க்கையில ஸ்நேகம் பண்ணதே வயதானவர்கள்கிட்ட, படிப்பையுடன், தொல்லியலோட, உயிருக்கு உயிரான இந்த பரசுராமோட. இதுல எந்த நன்மையும் கொடுக்காத ஒரு தீர்வு இப்போ உன் நண்பு பண்ண சொல்லுது. பரசுராம், உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருக்க போற என் மனசு ஜாபு பாருங்க நடக்கும் போது மட்டும்தான் ஒரு மாதிரியா இருக்கு. மை டியர் விஜய், நம்ம நினைக்காதது நடக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை. அதுக்காக தான் நமக்கு தெரியாம நீ நீது பக்கம் போயிருக்க, நான் கூட்டுறவாள் ஆயிட்டேன். ராமு, ஏன் நீ எப்படி போயிருக்க? என் வாழ்க்கை என்னன்னு தெரியாம தாறுமாற போகும்போது நான் என்ன யார் இருந்தாலும் அந்த மாதிரி தான் போவாங்க. அந்த வல்லம் நம்ம ஒரு வாட்டி போயிட்டோம்னா அது இங்கிருந்து எங்கேயோ நமக்கு தெரியாம ஒரு இடத்துக்கு அது கொண்டு போயிட்டு விட்டுரும். நம்ம யுத்தத்தை பண்ணணுமே தவிர பின் வர ஆசை எனக்கு இல்லை விஜய். For more updates, like, comment, subscribe to our channel.